கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் எழும்புவது தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம மூச்சு விடுகிறோம். அல்லேலூயா. அவருடைய சுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில வார்த்தையாவே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வார்த்தையும் விசுவாச வார்த்தையா இருக்கணும். என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், என் குடும்ப பிரச்சனைகள் மாறும், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், என் கணவருடைய வாழ்க்கை மாறும், என் மனைவியுடைய வாழ்க்கை மாறும். எல்லாவற்றிலும் தேவன் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி நீங்க எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு உங்கள் நாவினாலே நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசமாய் அறிக்கையிடணும். விடியற்கால வெளுப்பை போல என் வெளிச்சம் எழும்பும், என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூறும் பொழுது கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை நித்தமும் என்னை நடத்துகிறார். எந்த வறட்சியான காலமாக இருந்தாலும் இல்லை மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் என் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. என்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வைத்திருக்கிறார், வற்றாத நீர் ஊற்றை போல வைத்திருக்கிறார்னு சொல்லி விசுவாசமாய் அறிக்கையிடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு குளிர்ச்சியை தேவன் கொடுக்கிறார், உங்கள் வாழ்க்கையில ஒரு பலனை தேவன் கொடுக்கிறார். நான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறேன், என் காலத்தில் என் கனியை நான் என் தேவனுக்கு நான் தருவேன், நான் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறேன், நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். என் தேவன் நான் என்ன ஜெபித்தாலும் என் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், என் வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். என் கணவன் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே என்று நினைச்சு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து விசுவாசத்தோடு உட்காரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வறட்சியா தெரியலாம், இன்னைக்கு இருளா தெரியலாம், ஆனா இந்த இருள் எல்லாம் மாயை, அது எல்லாவற்றையும் தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். இன்னைக்கு வறட்சியா இருக்குதா, மகா வறட்சியா இருக்கிறா, கர்த்தர் என்ன பண்றார்னா நீர் பாய்ச்சலாய் கொடுக்கிறார், வற்றாத நீர் ஊற்றை போல நீ இருப்பாய் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசத்தோட இருங்க, அவருடைய வார்த்தையின் வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையாய் இருங்க. சத்ருவானவன் கொண்டு வருகிற பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் தூக்கி தூரம் போட்டு என் தேவன் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஓடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக மகா பெரிய பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிறார், பரிசுத்த பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறார். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பலத்தை ஊற்றுகிற தேவன், அவர் அபிஷேக நாதர், அவர் மகா பெரியவர், உன்னதமானவர் என்பதை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.